30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. நாங்க முட்டி போட்டு சர்ச்சுக்கு விஜய் போனார். அந்த கோயிலில் என்ன சம்பிரதாயமோ, அந்த மதத்துக்கு என்ன சம்பிரதாயமோ அதை தான் ஆண்டாள் பண்ணியிருக்கான். விஜய் தான் வருவாங்க கன்ஃபார்ம். எங்களோட ஆதரவு எல்லாமே விஜய்க்கு தான். என்ன விஷயம்னா இப்போ இவருக்கு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கவங்க சப்போர்ட்டு கம்மியாக இருக்குது, பட் பப்ளிக் ஜாஸ்தியாக இருக்குது. அது தேவை, அதுதான் நம்மளுக்கு. இந்த 6 மாதத்துக்காக வேணா டிஎம்கே ஓட்டு போடுங்க, 5 வருஷத்துக்காக ஓட்டு போடக்கூடாது. 6 மாதம், லாஸ்ட் 6 மாதம் என்ன செய்வாங்க? கண்டிப்பாக எங்கள் ஐயா ஸ்டாலின் தான் வரணும், எங்கள் அப்பா ஸ்டாலின் தான் வரணும். அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவர் வந்தால் எல்லாமே இப்போ இருக்கிற முறைக்கு அவர் தான் வரணும். நல்ல முறையாக இருக்கிறாப்புல, நல்லா செய்கிறாப்புல, நாட்டுக்கு நல்ல விஷயத்த செய்கிறாப்புல. அவருக்காண்டி நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம். விஜய் தான் நல்லா இது பண்ணுறாரு, விஜய் தான் நல்லா வருவார், அவர் தான் எல்லாருக்கும் செய்யும். மக்களுக்கு செய்யறதுக்காக தான் வரணும், வேறு எதுவும் கிடையாது. மக்களுக்காக எதுவுமே செய்யலிங்களே. ஸ்டாலின் வந்து என்ன செஞ்சார்? டிஎம்கே கண்டிப்பாக 100% செய்வார். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எப்போவுமே வந்து திமுக தான் வரும். எனக்கு ஓகே தான். என்ன காரணத்தால் இப்போ இருக்கிற இந்த ஆட்சியை விட இன்னும் நல்ல ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அவர் இளைய தலைமுறை வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் தான் வருவாங்க கன்ஃபார்ம். எங்களோட ஆதரவு எல்லாமே விஜய்க்கு தான். மேக்ஸிமம் தெரிஞ்சதுன்னா டிவிக்கே தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன் ஆதரவு டிவிகேக்கு? கண்டிப்பாக தளபதி விஜய் தான். என்ன காரணம்னா ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்தே விஜய் ஃபேன் தான். ஸோ என்னோட சப்போர்ட் கன்ஃபார்ம் விஜய்க்கு தான். இப்போ வந்து யார் இது வரைக்கும் வரலையோ அவங்க வருவார். விஜய் தான் வருவார், டிவிக்கே தான் வருது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எம்ஜிஆர் விருந்து கொடுத்தாரு, ஜெயலலிதா அம்மா விருந்து கொடுத்தாங்க. இப்போ இவர் நான் விருந்து கொடுக்குறேங்கிறாரு. இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் பார்ப்போமே. இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கல்ல, ஊருக்கு போயிட்டீங்கல்ல, இப்போ எனக்கு ஊறாத மாங்காய் வேணும். ஊறுன மாங்காய் எனக்கு தேவையில்லை, ஊறி போச்சு எல்லாமே. தூக்கி கொட்டிட்டு குப்பை தொட்டில் கொட்டிட்டு புது ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாங்காய் வருது, சாப்பிடுவோமே. அவன் எல்லாமே செய்கிறேங்கிறான். இப்போ நேற்று ஒருத்தன் கேட்குறான், நாங்கள் முட்டி போட்டு சர்ச்சுக்கு விஜய் போனார். அந்த கோயிலில் என்ன சம்பிரதாயமோ, அந்த மதத்துக்கு என்ன சம்பிரதாயமோ அதை தான் ஆண்டாள் பண்ணியிருக்கான். இப்போ குருவாயூர் போகிறீங்க, சட்டை போடாமல் இடுப்பில் துண்டை கட்டிட்டு வேஷ்டி கட்டிட்டு தான் போகணும் ரூல்ஸு. பெண்கள் வந்து சேலை கட்டிட்டு தான் போகணும், தாவணி கட்டிட்டு தான் போகணும், சுடிதார் கட்டி போகக்கூடாதுன்னு அந்த கோவில் சட்டம். இதை ஏன்டா கிண்டல் பண்ணுறீங்க? அப்போ ஓட்டு மற்ற அந்த ஜாதிட்டு கிறிஸ்டின் ஜாதிட்ட ஓட்டு வேணும், ஆனால் விமர்சனம் பண்ணுவீங்க. என்னடா இது? அவர் பெருமாள் கோயிலும் போவார், சர்ச்சுக்கும் போவார், பள்ளிவாசலுக்கும் போகிறாரு. ஒரு எல்லாத்துலேயும் இன்வால்வ் பண்ணாதான்டா ஃபீல்டில் இருக்க முடியும். எல்லா மதத்தையும் உள்வாங்கினா தான் தலைவனாக முடியும். முதல்ல அவருக்கே வரேன். முதல்ல பிரகாஷ்ராஜ், இந்த சீமா, இவங்கெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டரு. தானும் படுக்க மாட்டாங்க, தள்ளியும் படுக்க மாட்டாங்க. அடுத்த தைரியம் இருந்தால் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அவர் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாரோ அவரை கொடுக்கட்டும், நாங்கள் வேணாங்கள. அதுக்கு முதல்ல தில்லு இருக்கா? 50 வருஷ கட்சி, 40 வருஷ கட்சி, 30 வருஷ கட்சி அடித்து நவுத்தி ஃபஸ்ட்டு நீங்கள் விஜய் கட்சிக்கு ஆட்சிக்கு இது அரசியலுக்கு வரமாட்டாருனாங்க. அடித்து சொன்னால் வருவார்னு. இது வேட்பாளர்களை எல்லாம் விஜயாக பாருங்கள், புதுமுகம்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓட்டு சின்னம் இருக்கு இல்லையா, அதில் இதை மாதிரி ஒரு விசில் சின்னம் இருக்கும், அப்படியே ஒரு அமுத்து, அவ்வளோதான். வெற்றி அடையிறாரு. தலைமைச் செயலகத்தை போய் நான் போய் பார்ப்பேன். டிவிக்கே தான் ப்ரோ. டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும். சென்னையே மாறிடும், நியூ சென்னை ஆகிடும். நல்லா நாட்டையும் நல்லா இது எல்லாமே வந்து கஷ்டப்படுறவங்களுக்குனா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா வந்து இதுவாக பண்ணி விடுவார். எங்களுக்கு விஜய் வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்ப்பா. அவருக்கு எதுவுமே தெரியலன்னா கூட அவர் பின்னாடி இருக்கிற எல்லாருமே படித்த ஐஏஎஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஆளுங்களை தான் வச்சு ஆலோசனை கேட்டு எல்லாத்தையும் நடைமுறை பண்ணுறாரு. அப்போ நல்லது தானே செய்வார். விஜய் தான். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தா தானே அவங்க எல்லாரும் எப்படி பண்ணுறாங்க தெரியும். அதனால விஜய் தான். இதுக்கு இவ்வளோ நாள் இருந்தாங்க, எதுவும் மாற்றம் இல்லை. இந்த 6 மாதத்துக்காக வேணா டிஎம்கே ஓட்டு போடுங்க, 5 வருஷத்துக்காக ஓட்டு போடக்கூடாது. 6 மாதம், லாஸ்ட் 6 மாதம் என்ன செய்வாங்க? இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம்னா இவர் வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட்டு தான். ஏன்னா எல்லா விஷயம் கரைச்சி குடித்தவங்க தான் அவங்களாம். விஜயகாந்த் வந்திருந்தார், விஜயகாந்துக்கெல்லாம் தெரியும் தான் நல்லா. ஆனால் விஜயகாந்தை வர விடலை, மெயினாக அதுதான். இப்போ இவர் வந்து சப்போர்ட் நிறைய இருக்கிறதுனால இவர் வந்தார்னா இவர் எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாருன்னு ஒரு ஐடியா இருக்குது எல்லாருக்கும். அதனால் இவர் வரணும் தான் ஆசைப்படுறோம் நான். அதுதான் நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா, அதே சினிமாவில் தான் பிரகாஷ்ராஜ் எடுத்திருக்காங்க. விஜய் படத்தில் வில்லனாகவே நடிச்சிருக்காரு. அப்போ எவ்வளோ படம் பண்ணியிருப்பார், எவ்வளோ சம்பாரிச்சிருப்பார். அவரு விடுங்க. இப்போ ரஜினிகாந்த் இருக்கார் இல்லைங்களா,
அவர் சினிமா லைனில் இருந்தவர் தானே. இவரே எடுத்துங்களேன், முக ஸ்டாலின் இருந்தாங்க, உதயநிதி, எல்லாமே சினிமாலேருந்து வந்தவங்க தான். அவங்களாம் யாரும் வந்து தனியாக வந்துடல. பட் என்ன விஷயம்னா இப்போ இவருக்கு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கவங்க சப்போர்ட்டு கம்மியாக இருக்குது, பட் பப்ளிக் ஜாஸ்தியாக இருக்குது. அது தேவை, அதுதான் நம்மளுக்கு. சினிமாக்காரங்க காசுக்காக வெளில போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதான் அவங்க வந்து எனக்கு காசு கொடுக்குறாங்க, அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரகாஷ் ராஜ் ஆகட்டும், ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நினச்சி பார்க்காத ஒன்று கமல்ஹாசன் சார். ரொம்ப எதிர்பார்த்தோம் கமல்ஹாசன் சார். நாங்கள்லாம் மக்கள் நீதி மையம் ஆரம்பித்தார், நல்லது பண்ணுவாருன்னு நினச்சி தான் அவர் பின்னாடி நிறைய பேர் நாங்களும் போனோம். ஆனால் பார்த்தா நடுவில் அவர் பிளாக் பண்ணிட்டாரு, கட்சியே இல்லாமல் இப்போ பார்த்தா அந்த பக்கம் போயிட்டார். அதாவது ஒன்று ஸ்டாண்டர்டாக இருக்கணும், இல்லை வெளியே போயிடணும். டிவிக்கு விஜய்க்கு மற்ற ஆட்சிகளை விட இது பண்ணுவோம் அது பண்ணுவோன்னு சொல்லிட்டு எதுவும் இதுவாக இல்லாமல் அவங்க கரெக்டாக சொல்கிறது செய்வாங்கன்றது நம்புகிறேன். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.